வணக்கம் மக்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வாருங்கள் அரசியல் பேசுவோம். தலைப்பு: ஒற்றுமை குறைந்து பிரிவினை தீ அதிகமானால் என்னாகும்? இந்து தர்மம் என்ன சொல்கிறது? இந்து தர்மம், சனாதன தர்மம், ஒற்றுமையின் அவசியத்தையும் பிரிவினையால் ஏற்படும் அழிவுகளையும் மிக ஆழமாக விளக்குகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இதன் அடிப்படை தத்துவமாகும். ஒற்றுமை குறைந்தால் என்னவாகும் என்பது குறித்து இந்து வேதங்களும் இதிகாசங்களும் கூறுவன. வலிமை இழப்பும் வீழ்ச்சியும். ஒற்றுமையில்லாத சமுதாயம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது எளிதில் சிதைந்துவிடும் என்பதை இதிகாசங்கள் எச்சரிக்கின்றன. மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேராக இருந்தும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாததாலும் தர்மத்தின் பக்கம் நிற்காததாலும் அழிந்தனர். பஞ்சதந்திர கதை. ஒற்றுமையே பலம் என்ற கருத்தை வலியுறுத்த வேடன் வலையில் சிக்கிய புறாக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பறந்து தப்பித்த கதையை நாம் அறிவோம். தனித்தனியாக பிரிந்தால் வேடனிடம் சிக்க நேரிடும் என்பதே இதன் பாடம். வசுதைவ குடும்பகம். உலகமே ஒரு குடும்பம். இந்து மதம் ஒட்டுமொத்த உலகையும் ஒரு குடும்பமாக பார்க்கிறது. ரிக் வேதம் 10வது நூற்று 91:2. ஒன்றாகச் செல்லுங்கள், ஒன்றாகப் பேசுங்கள், உங்கள் மனங்கள் ஒன்றாக இருக்கட்டும். சம் கச்சத்வம் சம் வதத்வம் என்று கூறுகிறது. இந்த பொதுவான சிந்தனை விலகும்போது ஒரு குடும்பம் அல்லது சமுதாயம் சிதறி அதன் அமைதி குலையும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அந்நிய ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்திய வரலாற்றை இந்து தர்மத்தின் பார்வையில் நோக்கும்போது ஜாதி, இனம், மொழி என்ற பெயரில் இந்துக்கள் பிரிந்து கிடந்த காலங்களில்தான் அந்நிய சக்திகள் நாட்டை எளிதாக ஆக்கிரமித்தன. பிரிவினை என்பது பாதுகாப்பின்மையை உருவாக்கும். பிரிந்து கிடக்கும் சமூகம் தன் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் தற்காத்துக் கொள்ளும் சக்தியை இழந்துவிடும். தர்மம் குன்றுதல். ஒற்றுமை குறையும்போது பொறாமை, குரோதம், கோபம், லோபம், பேராசை போன்ற தீய குணங்கள் தலை தூக்கும். இவை ஒரு மனிதனை அதர்ம பாதையில் தள்ளும். எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே தர்மம் நிலைக்கும். எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்கே அதர்மம் பெருகும். தீர்வாக இந்து மதம் சொல்வது: ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றுதான், சான்றோர்கள் அதனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இந்த மனப்பான்மை இருந்தால் மதப்பிரிவுகளுக்கு இடையேயான மோதல் தவிர்க்கப்படும். சேவை, சர்வீஸ். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் வேற்றுமைகளை மறந்து இணையலாம். சமதர்மம். அனைவரும் ஒரே இறைவனின் படைப்பு என்ற அத்வைத்த சிந்தனை. எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது பிரிவினையை வேரறுக்கும். சுருக்கமாகச் சொன்னால், ஒற்றுமை குறையும்போது ஒரு சமுதாயம் தன் தன்னம்பிக்கையை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழக்கிறது. அதுவே அதன் அழிவின் தொடக்கமாக அமைகிறது.